வீரமகத்திற்குரிய ஆளக்கூடிய ராமாந்தோட்டி மகன் வீரபாகு முடிசார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வீரமகத்திற்குரிய ஆளக்கூடிய ராமாந்தோட்டி மகன் வீரபாகு முடிவாய்ந்த வணக்கம் 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 வணக்கம். நாங்கள் எங்களுடைய நூல்களை எழுதி வியாபாரம் செய்வதுதான் எங்களுடைய குலத்தொழில். ஆகையால்
இப்பொழுது சித்தியார்களை பார்க்க வேண்டும், நூல் எடுக்க வேண்டும், வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் பார்க்க போகிறேன். கண்ணிலே இருப்பதெல்லாம் கண்ண பெருமானே, நான் காணும் காட்சியெல்லாம் கண்ண பெருமானே. என்னுடைய தோழர்களை பார்க்க வேண்டும், வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். வாருங்கள் 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 தோழர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே. ஐயா செட்டியாரு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க முடியல. சரி, இப்ப உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, உங்களை பார்க்க முடியல, அதனால இப்ப உங்களை தேடி வந்திருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு எங்க போனீங்க? நானும் உங்க வீட்டுக்கு போனா, ஆனா ரொம்ப மரியாதை கிடைச்சது. ஆள் கொண்டு வந்துருக்குமே நிறைய கூட நிறைய மரியாதை கிடைச்சது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஆனா நிறைய உனக்கு ஐடியா மேல சொல்றேன்னு சொன்னாரு. சரி, சரி. இப்போ நம்ம வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். வியாபாரத்துக்கு போகணும். சரி, என்ன சொல்றீங்க? போலாம். ஐயா உங்களை கூப்பிடுறேன். முதல் மரியாதை வந்தவங்களை மரியாதை செய்யணும் இல்லையா? சரி சரி. நூல் எங்க வாங்குற? நூல் எங்க வாங்கின? இதுக்கு முன்னாடி எங்க வாங்குனீங்க? நாங்க ஏதோ கிடைக்கிற லக்கா கடைசியா கம்மியா எங்க கிடைக்குதோ அங்க நூல் வாங்குறோம். அப்படியா? ஆமா. வாங்குறீங்களா? கம்மியா எங்க நூல் கிடைக்குதோ அங்க வாங்குவோம். அதனால லாபம் இல்ல எங்களுக்கு, எல்லாம் நட்டமாவே போகுது. முத்துமாணிக்கு
செட்டியார் இடத்துல நூல் வாங்குனீங்க இல்லையே. எங்க வாங்குனீங்க? ஏதோ கம்மியா யார் தர்றாங்களோ அங்க வாங்குறான். நீ எங்க வாங்குற அப்படிங்கறத முத்துமாணிக்க செட்டியார் இடத்துல நான் நூல் வாங்குறேன். அப்படியா? ஆமா. அப்பா முத்தம்மா கிட்ட வாங்கினா முத்தம்மா கிட்ட தான் நூல் வாங்குறேன். அப்படியா? எங்க வாங்குறீங்க? சரி சரி. அப்ப எங்களுக்கு அங்க வாங்கி கொடுங்க. வாங்கி கொடு. நாங்களும் 10 ரூபா சம்பாதிக்கிறோம். அதுக்கு தேவா உங்களுக்கு ஏற்கனவே நட்டமா தான் நிக்குது. ஆமா. நட்டமா இருக்கா இல்ல நட்டமா நிக்குதா? நஷ்டமா போகுது. நட்டமா போகுது. ஆமா. சரி அப்ப என் கூட வாங்க. வரலாம். போலாம். போகணும்ல? போலாம். அப்படியா? சரி. ஆமா செட்டியாரு உங்களுடைய ஐதீகம் என்னப்பா? எங்க ஐதீகம் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படியா? ஆமா. சரி. உங்க ஐதீகத்தையும் கேட்கலாம்னு பாக்குறேன். சரி. ஆனா இருந்தாலும் இப்ப நூல் வியாபாரம் பண்ணணும். சரி. அதனால வியாபாரத்தை பார்ப்போம். வியாபாரத்தை பார்ப்போமா? ஆமா. சரி டைம் இல்ல மட்டும் சரி. சரி இப்ப வந்து நூல் வாங்க செல்லுவான் அவ்வளவுதானே? அம்மா நூல் வாங்கலையோ அம்மாவே நூல் வாங்கலையோ ஒவ்வொரு வியாபாரம் எப்படி போகுது எப்படி தெளிவா போகுதுன்னு பார்க்க போறோம். சரி. பார்ப்புகளும் என்னமா வந்தவனே சிரிக்கிற? சிரிக்கிற மாதிரி தெரியுதா அழுகிற மாதிரி தெரியுதா? சிரிக்கிற வந்த சொல்றாரு. ஏமா அழுகுற? அம்மா திட்டிட்டாங்க. அம்மா திட்டிட்டாங்க. அம்மா திட்டி போட்டாங்களா? அப்படியா? ஏன்? அம்மா வேலையெல்லாம் பார்க்க சொன்னாங்க. சரி. எல்லா வேலையும் பார்த்தேன். சரி. அப்படியும் திட்டிட்டாங்க. அப்படியா? அப்படி திட்டக்கூடாது. நீ என்ன செஞ்ச? நானா பாத்திரம் எல்லாம் விளக்க சொன்னாங்க. சரி. பாத்திரம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கேணி மேட்ல டொப்பிடிக்கேன்னு போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடியாந்துட்டேன். தண்ணி தூக்கி வைக்க சொன்னாங்க. சரி. தண்ணி கொடுத்து கொண்டுட்டு போய் கேணிக்குள்ள போட்டுட்டேன். நூல் எல்லாம் வீரபாக வெள்ளிக்குமா வருவாரு நூத்து வையின்னு சொன்னாங்க. எல்லா நூலையும் வீட்டுல உள்ள குப்பையும் கூட்டி குமிச்சு பத்தச்சு விட்டே பாரு வீரபாக துகு 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 துகுடி இருந்துச்சு. அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் நான் செய்யல. அம்மாவும் அடிச்சிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் செஞ்சதுனால அடிச்சாங்க. அப்பா என்ன நடந்ததம்மா சொல்லு, தங்க சொல்லு. அப்பா ஏது நடந்ததம்மா சொல்லு. அடிக்கவில்லை முத்தால் அடிக்கவில்லை
வீரபாகு. அப்படின்னா அழுது குழம்பி கொண்டு வருகிறாயா? ஆமா. அப்படியா? அடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியில போ, செத்து போ, வீட்டுக்கு வந்தேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீரபாகு. அப்படியா? நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்து போறேன். அப்பா யாருன்னா சாகுறேன்னு சொன்னா எல்லாம் ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னால. சாகுறேன்னு சொன்னா பார்த்துட்டு யாருன்னா சும்மா இருப்பாங்களா? வீரபாகு எல்லாமே ஒன்னாலதான். ஏம்மா உன்னை வச்சுதான் பேசுறா வைக்கிற. என்ன தெரியுமா பேசினா எங்க அம்மா? 10 மாதம் சுமக்காத தாயாரும் சொன்னாலே, 10 மாதம் சுமக்காத தாயாரும் சொன்னாலே, உன்னை கொடுத்தென்று ஊரறிய சொன்னாலே, உன்னை கொடுத்தென்று ஊரறிய சொன்னாலே. நான் வார்த்தை சொல்லி விட்டாய். ஆமா வீரபாகு, உன்னை புருஷேன்னு இந்த ஊரறிய சொல்லிட்டா வீரபாகு. ஆமா நீ யாரு? நீ அண்ணன், நான் தங்கச்சி. உண்மைதான் உண்மைதான். நீ என்ன குலம், நான் என்ன குலம்? இருந்தாலும் நீ பெரிய இடத்த பண்ண. ஆமா, இல்ல நான் செட்டியார் வீட்டு பொண்ணு இல்லையா? நான் வந்து சரி 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 காட்டு சரி. உன்னை நினைச்சு பேசுறான். இருந்தாலும் இது சொல்லக்கூடிய வார்த்தை தானே. சொல்லுங்க, என்ன அது? இது ஏழ்மையா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தானம்மா. ஊரறிய உன்னை புருஷன் சொல்ற வார்த்தையா இது? சொல்லக்கூடிய வார்த்தை தான்மா. சரி என்ன வீரமா நீ எங்க அம்மா போலயே பேசுற? நீ வந்து எனக்கு அண்ணன், நான் தங்கச்சி. அப்படி இருக்கும்போது உன்னை புருஷன்னு சொல்றாளே. ஆமா, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்படி சொல்லலாமா? அதாமா, நீ பெரிய இடத்த பொண்ணு, நான் ஒரு சேரி வீட்டு பையன். அதனால இது சொல்லுவது வழக்கம் தானே யாருமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொல்லிட்டா, நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ, இல்லைன்னா ஆமா. என்ன வீரபாகு? இது என்னதே செய்யுது தெரியலையே. அம்மா வீட்டுக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குல்ல? நீ வந்து முத்துமாணிக்கு சித்தியார் வீட்டு பொண்ணு. ஆமா. நான் யாரு? வீரபாகு. ஆமா. நான் எப்படி உன்னைய கூட்டி போக முடியும்? அப்புறம் எங்க அம்மா தான் வீட்டுக்கு வந்தா செத்து போயிருவேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி வீரபாகு நான் வீட்டுக்கு போவேன்? அப்புறம் நான் இருக்கிறதோட சாகதான் வேணும். நீ தான் அப்புறம் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். உனக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளை இருக்கு. 4 பிள்ளையோட 5வது பிள்ளையா என்னையும் கூட்டிட்டு போய் வள. இல்லாட்டி என் கிணத்துலயே ஆத்துலயே வந்து சாகுறேன். இல்லம்மா, சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இருந்தாலும் எனக்கு வந்து 4 பிள்ளைகளும் என்னுடைய மனைவி அலங்காரி இருக்கா. உங்க மனைவி அலங்காரி இந்த தெருவுல வந்து அந்த தரம் அப்படி போறா. அலங்காரி அவ பேரே அலங்காரி. அலங்காரி பயமா இருக்கு, பயமா இருக்கு. நீ வேண்டாம். இருந்தாலும் உனக்கு சேரிக்கு அந்த பக்கம் சரி உனக்கு ஒரு குச்சு வீடு கட்டி அந்த இடத்துல உன்னை அமர செய்யணுமா? குடிசை வீடு. அப்படியா? சரி. கூட நீ வரக்கூடாது. கூட வரக்கூடாது. சரி. நீ அந்த இடத்துல வேண்டாம். அப்படியா? ஆமா. சரி, குடிசை ஒண்ணு அமைச்சு கொடுங்க. சேரிக்கு அந்த புறமே
வீடு கட்டி கொடுத்தாச்சு. வீடு இருக்கிறதுக்கு வீடு அமைச்சு கொடுத்துட்டேன். அமைச்சாச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது வீரபாக. என்ன மாதிரி வேணும்? அதனால கூழு கருவாடு ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பசி ஆத்திக்குவேன். இது என்னப்பா? கூழு கருவாடு கருவாடு இதெல்லாம் கூழு கருவாடு. அதாவது இதெல்லாம் தெய்வம் சாப்பிடக்கூடியதா கேக்குறியாப்பா? தெய்வம் மட்டும் சாப்பிடக்கூடாது வீரபாகு, மனிதர்களும் சாப்பிடலாம் மனசு இருந்தா. ஏன் அப்படி வீரபாகு? தெய்வம் மட்டும் சாப்பிடணும், நம்ம சாப்பிடக்கூடாதா? அப்படியா? சாமிக்கு படைச்சு நமக்கு கூழ் ஊத்துறாங்கல்ல, நம்ம குடிக்கிறோம்ல. அப்படியா? எனக்கு கூழ்னா ரொம்ப பிடிக்கும். கருவாடு அதுக்கு தொட்டுக்க பிடிக்கும். எலுமிச்சம் கனி பிடிக்கும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல குழு குழுன்னு குடிச்சிட்டு அந்த குடிசையில போய் உட்கார்ந்து இருப்பேன். அப்படியா? ஆமா. சரிம்மா, நான் வரேன். அடுத்து வீரபாகு கூழ் குடிச்சாச்சு. வீரபாகு, நான் முத்துமாணிக்க செட்டியார் மகன் தானே. எங்க அம்மா எல்லா நகையும் வாங்கிட்டாங்க வீரபாகு. ஒரு நகை கூட இல்ல பாரு. ஆமா, நீ கோர்ட் வந்த இடப்பிரகாத சுபாபுரி எல்லாத்தையும் கலட்டி வரட்டி விட்டாங்க. தோடு, மூக்குத்தி, கம்மலு, காலு தண்டை, நெத்தி சுட்டி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா எனக்கு? அம்மா அம்மா ரொம்ப வேணாம், ரொம்பலாம் ஆசையப்பட மாட்டேன். எவ்வளவு வேணும்? வளையல், சரி, நெத்தி சுட்டி, உள்ளாங்கலத்துக்கு நெக்லஸ், ஒட்டியானா, காலு தண்டை. இல்லையோ இல்ல வீரபாகு சொல்றேன். கொலுசு கொலுசு தண்டை தண்டை மட்டும் தான் நல்லா இருக்கு. சரிம்மா, உனக்கு அத்தனையும் எடுத்து வரேன். சரி, எடுத்து வருமா? சீக்கிரம் எடுத்து வரீங்களா? அதம்மா, இதெல்லாம் எவ்வளவு விலை வைக்கும் தெரியுமா? பரவாயில்ல, ஒரு கிராம் என்ன 6,500 6,300 தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்படியா? ஒரு கிராம் நான் கேட்டது இப்படி கேட்டிருக்கேன். அப்படியா? வீரபாகு அண்ணன் இல்ல. சரிம்மா, நீங்க யார் வாங்கி கொடுப்பா எனக்கு? சரி, ஒரு தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்களை அத்தனை உனக்கு நான் செய்யறேன். செஞ்சு கொடுக்கணும். அப்படியா? சரிம்மா. நெத்தி சுட்டி வாங்கிட்டாரம்மா, நெத்தி சுட்டி வாங்கி தருவேன். அம்மா நெத்தி சுட்டி வாங்கிட்டாரே, நெத்தி சுட்டி வாங்கிட்டாரம்மா. காதோறும் கருகமணி உனக்கு அழகான நெத்தி சுட்டி வாங்கி தருவேன், வாங்கி தருவேன். அம்மா அம்மா, இந்த காதோல கருமணி அதான் வீரபாகு. இது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. வாங்கி கொடுக்கணும். இந்த காதோல கருமணினா அதாவது தெய்வத்துக்கு வந்தது இல்லையா? ஆமா, அது எதுக்கு உனக்கு? எனக்கு வேணும், நான் போட்டுக்குவேன். நீ ஏன் உனக்கு காதல் கருமணி போடக்கூடாதா? எனக்கு ஆசை இருக்காதா? நான் சின்ன பிள்ளை தானே, நீ பெரிய பிள்ளையா? சரி. 10 வயசுக்குள்ள போடக்கூடாதா காதல கருமணிலாம்? அதெல்லாம் வாங்கி கொடுத்தா தானே நல்லா இருக்கும் போட்டுக்கிறது. சரி மேடம், வாங்கி தரேன். ஆ. அம்மா கருமணி வாங்கிட்டாரே முத்தாளி. கருகமணி வாங்கி தரேன் முத்தாயி. அம்மா கருகமணி ஆமா, வாங்கியாச்சு. கை வளையல், வளையல், தண்டை, கொலுசு, நெத்தி சுட்டி, ஒட்டியானம், நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. கண்டிப்பா. சரி, எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. வயிற்றுக்கு பசி கை வளையல் வாங்கிட்டாரே முத்தாளி. கைவளையல் வாங்கி தாரேன் முத்தாயி. ஆமா முத்தாளி. உனக்கு அழகான கை வளையல் வாங்கிட்டாரே முத்தாயி, முத்தாயி, முத்தாயி. அம்மா. அப்பா, ஆ, எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா போட்டுக்கிறேன். எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உள்ள, நான் அப்புறம் போட்டுக்கிறேன். எனக்கு துணி, இந்த துணி தான் ஒரு துணி தான் இருக்கு. ஒரு சேலை எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படின்னா ஆடை ஆவரணம், என்ன மணியோடு தூக்கி விட்டுட்டே இருக்கிறேன். ஆடை ஆவரணமே. அம்மா ஆடை ஆவரணமே. அழகான ஆடை பொறுப்பானே, ஆடை அலங்கரிப்பே. அம்மா, வீரபாகு, அனைத்தும் நான் எடுத்து வரேனுமா? அப்படியா? எடுத்து வா. சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓடுங்க, குடுகுடுன்னு ஓடுங்க. தங்கச்சி சொன்னா கேட்கறது இல்ல. சாமி சாமி சொல்லு. குடுகுடுன்னு ஓடுறாரு. கீதா
நிறையவா வாங்கிட்டு வரட்டும். சமக்க முடியாம வாங்க போயிருக்காரு. இந்த பார்க்க பார்க்காது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ அமைதியா இருங்க. அவங்க நகை நட்டுலாம் வாங்கிட்டு வராங்க. அதெல்லாம் கூடாது. அண்ணன் வாங்கி கொடுக்கறது ஒட்டி இருக்கும் கூடாது. அப்பா பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 10 20 பவுன் ஒரு போல இருக்கு. சரியா பாருமா கலட்டிட்டு போட்டீங்கன்னா தான் தெரியும். நகை முக்கியமா? கலட்டிட்டு போட்டாதான் தெரியுமா? போட்டது கலட்டினா தெரியாதா? போட்டது கலட்டினா எழுதலாம் இருக்குமா? சரி அண்ணா, இது என்னண்ணா? இதம்மா ஊர்க்காரங்க வாங்கி இருக்கதா? மஞ்சளா? சீடை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. ஏங்க அப்படியே கட்டுறது எருமா வர்றேன். கட்டியா? அண்ணா எனக்கு கட்டி அண்ணனா கட்டி விடுறாரு. அண்ணன் நல்லா சொல்லி விட்டுருவாரு. சுத்தி சுத்தி அம்மா என்ன பண்ண தூக்கு என்ன தூக்கு ஏமா செய்ய ஆதரிக்கிறேன். என்ன மேல பாதியில நிக்குது. என்ன ஆத்துல மீனா ஓடிக்கிற வாங்க போட்டு விடுறேன். எனக்கே அப்படியே தெரியுது. ஓவியத்தை திரைமறைவில் மறைத்து வைத்ததே நம்மா. காற்று மலை சாரலிலே நனைய விட்டார் நியாயமா. இப்ப முத்தலாய் கம்முனு இல்ல. அதானே அப்புறம் தூண்டி விட்டா என்ன பண்றது? அம்மா சொல்லுங்க. அம்மா இதெல்லாம் யார் உனக்கு கத்து கொடுத்தா? இதெல்லாமா நீங்க சொன்னீங்க, நான் அதே மாதிரி எடுத்து முடிப்பேன். அப்படியா? அழகா இருக்குமா? சந்தன மல்லிகையில் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தானே கண்மலர தானே பார்த்து சொல்லுவேனே கேக்கு நீகம் மலர் தானேனோ இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன். கவலை இங்க வேணாமா கண்மலர் தாய் ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே மகமாயி மகமாயவனே ஆராகமாய் முத்தி ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவரே ஆங்காரமாரி முத்தே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு கண்ணனே கண்மலர தானே
ஆமா. பார்த்துட்டு போய் வரோம். அண்ணே, சொல்லுமா. இவ்வளவு நேரம் நீங்க இருந்தீங்க. சரி. எனக்கு பயமா இல்ல. சரி. நீங்களும் நானும் பேசிக்கிட்டே இருந்தோம். சரி. இப்ப என்னை தனியா விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு பயமா இருக்குது. நான் என்ன செய்யறது? யாராச்சும் ஒரு ஆள் கூட தொலைக்கு ஒரு ஆள் கூட எனக்கு வேணுமே. அப்படியா? நீ அண்ணேன்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்து பாக்குறேன். அப்படியா? அண்ணே, அன்னைக்கு என்ன பெரிய பஞ்சவர்ண கிளி வாங்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா அது கூட கொஞ்சம் பேசி விளையாண்டுட்டு இருப்பேன். நான் துணைக்கு துணையாவும் இருப்பேன். உங்களை நான் தேட மாட்டேன். நீங்க போய் அண்ணியோ பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. நான் பத்திரமா இங்கேயே உட்காந்துருக்கேன். சரி, இங்கேயே உட்காந்து கிளியோட கொஞ்சம் பேசிக்கிட்டு. அப்படியா? கிளி வேணும். கிளி வேணும், பஞ்சவர்ண கிளி. சரிப்பா. வாங்கி கொடுக்குறீங்களா? அந்த நாகமாலை கிளி நான் கொண்டு வாழனே அண்டமே தாய தங்கமே. அந்த நாக அந்த மால அந்த நாக அந்த மால அந்த நாகமாலை கிளி நான் கொண்டு வாழனே அண்டமே தாய தங்கமே. நாகமாலை கிளி அந்த நாகமலக்கிளி வீரமலக்கிளி கொண்டு வந்தாச்சு. அடுத்து எந்த கிளி வேணும்? அந்த கொல்லி வாழக்கிளி நான் கொண்டு வாழனே அண்டமே தாய தங்கமே. கொல்லி வாழக்கிளி நான் கொண்டு வாழனே அண்டமே தாய தங்கமே. வெள்ளிமலை கொல்லிமலை வீரமலக்கிளி கொண்டு வந்தாச்சு. அண்ணே, அண்ணே, அங்க வர பஞ்சவர்ண கிளி கொண்டுட்டு வந்துட்டீங்க. நான் பத்திரமா இங்கே இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ஒரு குறை இருக்குன்னு தெரியும். என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. குறை இருக்குன்னு தெரியுதுல்ல, சொல்லுங்க சீக்கிரம். அஞ்சு வருட கிளி வேண்டுமா? அஞ்சு வருட கிளி வேண்டுமா? அஞ்சு வருட கிளி வேண்டுமா? உனக்கு அழகான கிளி வேண்டுமா? அஞ்சு வருட கிளி வேண்டுமா? இல்லை யார அஞ்சு வருட கிளி வேண்டுமா? ஆமா, வாங்கி புடிச்சு கொண்டு விட்டுட்டீங்க. நான் பாத்துக்கிறேன், உட்காந்துக்கிறேன். இருக்கிறேன். நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஐயா நீங்க வீரவாக தோழர்களா? அவருக்கு வீரவாக இருக்கு இல்ல வீரவாக தோழர் இல்ல, நாங்கெல்லாம் செட்டியார் வீட்டாளுங்க. செட்டியார் வீட்டாளுங்க. எங்க பொண்ணு உன்னை காண தொலைட்டு வந்திருக்கா. உங்க பொண்ணு காணாமா? பொண்ணு பொண்ணெல்லாம் இருக்கு, ஆனா பொண்ணு சின்ன பொண்ணு. ரொம்ப திருத்தா இருக்குமா? இந்தா எவ்வளவு பெரிய பொண்ணு. ஏங்க இந்த எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசா? எவ்வளவு பெருசு, எவ்வளவு பொண்ணுங்க. இந்த மொத்தமாக பொண்ணை பாத்தீங்களா நீங்க? மொத்தமாக பொண்ணை பாத்தீங்களா? மொத்தமாவா? முத்தம்மா. முத்தமா பாக்கலையா? 2 நாளா கோச்சிக்கு போயிடுச்சு. எங்கன்னு நாங்களும் தேடுறோம், தேடி கண்டுபிடிக்க முடியல. பாத்துருவான், அப்படியே தேடி பார்ப்போம். பாக்கலாங்க. பட்னியா கிடக்கு உலக இட்லி தெரிக்கல. ஐ கடிக்க வருவீங்களா? இன்னைக்கு தேதி எப்படி? என்னைக்குமே முத்தமா மரியாதை போச்சா? ஐய ஏமா உன்ட இருந்தாதே ஒரு 10 பிச்சு போடு. அம்மா முத்தம்மா, உங்க அண்ணன் வந்திருக்கமா? அண்ணன் வந்திருக்குமா? யாரு யூடியூப்காரா? ஏப்பா விடுதியா மாட்டியா? தெரிஞ்சுதாமா வந்திருக்கா? முத்தம்மா, முத்தம்மா
ஏமா என்ன ஏமா ஒரு அண்ணங்கிற மரியாதை எல்லாம் இப்படி பேசுறியா பரவாயில்லையாமா உங்களுக்கு பேசுறதே மரியாதை கொடுக்காம தானே பேசணும் ஏண்டா எங்க அம்மா இன்னைக்கு எவ்வளவு அடி அடிச்சுச்சு எத்தி உதச்சிச்சுல்ல வீட்டை விட்டு போடி சாகுடின்னு சொல்லுச்சுல்ல நீங்க எந்த மாதிரி எங்கடா பண்ணதே தனியா நீ எதுக்குடா உங்க குண்டா அடுத்த எங்களுக்கு அடிக்கடிக்குமேங்கிற பயத்துலதான் கம்மன் இருந்துட்டான் உங்களுக்கு பயமா ஆமா பயமா இருந்தாலும் வந்து பேச வேண்டியதானே ஏன் உத்தமா பேசுறீங்க தேடி வந்திருக்கிறா எதுக்கு தேடி வந்தீங்க வீட்டுக்கு போலாம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் போங்கடா வரமாட்டியா போங்கடா வீட்டுக்கு உங்க வேலை பார்த்துட்டு போங்கடா வாமா நான் வரமாட்டேன் எங்க பாருங்க எங்க அண்ணன் அழகான பச்சை குடிசை கட்டி கொடுத்திருக்காரு யார் அண்ணன் வீரபாகு வீரபாகு உனக்கு அண்ணனா ஆமா ஏமா அவங்க குலம் என்ன நம்ம குலம் என்ன என்ன நம்ம குலம்? செட்டியாரு எங்க தெப்பக்குளமா மதுரை தெப்பக்குளமா நம்ம செட்டியாரு அவங்க சேரியாருங்க ஊர் சேரியாரு ஆமா வேண்டாம் ஏய் போங்கடா நீங்க அப்போதைக்கு ஆதரவு உங்களுக்கு இப்ப சேரி குளம்னு வந்துட்டாங்க ஆவுன்னா ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க பார்க்க ஆள் இல்ல ஆ? அங்கெல்லாம் போ. ஆ, இவ்வளவு தூரம் வந்து எங்க வீரபாகு அண்ணன் பசிக்குதுன்னு சொல்லவும் கூழ் சரி. வாங்கி கொடுத்தாரு கருவாடு வாங்கி கொடுத்தாரு எலுமிச்சம் கனி வாங்கி கொடுத்தாரு நகை நட்டு பூரா வாங்கி கொடுத்தாரு சேலை வாங்கி கொடுத்தாரு அதுதான் மின்னுது அப்புறம் எதுக்குடா விஜயோட வேலையில கூப்பிடுறீங்க சரி ஆ, அப்ப நீ வரமாட்ட நான் வரமாட்டேன் போங்கடா வரமாட்டியா எங்க அண்ணன் குடிசை கட்டி கொடுத்துட்டாரு அதுலதான் உட்கார்ந்துருப்பேன் போங்கடா இந்த குடிசையிலே இருந்துக்க என்ன வேணாலும் செய்யுங்க போங்கடா டேய் டேய் சரி இந்த குடிசையிலே இருந்துக்க டேய், போடா, அடிச்சுட்டு. ஏமா குடிசையிலே இருந்துக்க ரெண்டு பேரும் சாப்பிடாம போக மாட்டாங்க ரெண்டு பேரும் இந்த சாப்பிடாம புள்ள வரமாட்டேங்குது இந்த புள்ள வரமாட்டேங்குது ஒண்ணு நம்ம குடிக்கணும் இல்லைன்னா கொட்டி கவக்கணும் இதத்தான் செய்ய போறோம் இப்ப அந்த வீரபாகு சம்சார அலங்காரியை கூப்பிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விடணும் நேர எங்க போறோம் அலங்காரிகிட்ட போறோம் அத விஷயத்த சொல்றதுக்கு போறோம்ப்பா என்ன விஷயம் சொல்றதுக்காக போறோம்னு தப்பா நினைக்காத அப்படியெல்லாம் போக மாட்டேன் அலங்காரி எங்க ஒட்டுறது
என்ன அப்படியாப்பட்ட பேர் என்ன? ஆமாங்க. ஆ. யாராவது கொண்டாடி முதல்ல உன் பேரை சொல்லு. என் புருஷன் பேரை சொல்லிதானே சொல்ல முடியும். அவ அப்படித்தானா? ஆமா சொல்லு. என் புருஷன் பேரை சொல்லவே மாட்டேன். உன் புருஷன் பேர் சொல்ல மாட்டேனா? ஆமாங்க. எங்க இருக்காரு சொல்ல மாட்டேன். இல்லங்க ஆ. யாருமே புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஐயோ. ஆனா நானும் அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆ. என் புருஷன் பேர் என்ன தெரியுமா? என்னம்மா? வீரபாகு. வீரபாகா எங்க காணா? என் பேர் என்ன தெரியுமா? உன் பேரு உன் பேரு உன் பேரு உன் பேரு அலமாரி. அலமாரியா? என்னது? இந்த புக்கு நோட்டெல்லாம் அடிக்கடிக்கு வைப்பாங்க. அலங்காரியா? அலங்காரியா? ஆ. வயிற்றுல இருக்க பிள்ளையோட தானா பொத்துக்கிட்டே நீங்க யாராவது மாசம் பிறந்தா கூட்டிட்டு வாங்கண்ணே. ஊர்ல யாராவது மாசம் பிறந்தா கூட்டிட்டு வாங்க. எங்க? ஆஸ்பத்திரி போய் பணம்லாம் செலவழிக்க வேணாம். அது மட்டுமா? ஆ. எனக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. எத்தனை இருக்குது? எனக்கு எத்தனை தெரியுமா? அது என்ன எனக்கு தெரியாம உனக்கு? தெரியுதா உங்களுக்கு ஏதாவது? ஆ? ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. ஆ? யோ 4 பிள்ளைங்க. பிள்ளைங்களா? ஆமா 4 பிள்ளை வந்தாலும் எனக்கு ஏதாவது இலச்சிருக்கா? அப்படியே இருக்குது இல்லையா? ஆஹா. என் புருஷன் ஏமாத்துக்கு போனாரு. என்ன காலம் யாரும் என்னை கூப்பிட்டுட்டே இந்த மாதிரி இருந்து யாரும் தெரியல. ஆ. கேட்போமா? எங்க யாரு? அழகா தான். யார் நீங்க? ஆனா வீரபாகோட தோழர்கள் தோழர்கள் யாரு? செட்டியார் வீட்டாளு. ஏய், செட்டியா இருக்கிறாரு, என்ன விளக்கமா தெரியல. இல்லைங்க, விளக்கமாத்த எடுத்து ஆ. விட்டு ஆ. இருக்கிறான்னு பார்த்தேன். அப்படியா? நம்ம வந்த விஷம் என்ன? வந்த விவரம் என்ன? விஷமா? வந்த இல்லைங்க. விஷம். வந்த விஷயம் செட்டியாருங்க இங்க வந்து தேடி வந்திருக்கீங்களே அதான் இல்ல என்ன? உன்னைய பார்த்தா பாவமா இருக்குது. அது என்ன சொல்றது? ஏங்க? கழுத்துல ஒண்ணும் இல்ல, கையில ஒண்ணும் இல்ல, கால்ல ஒண்ணும் இல்ல. ஆமா. மூஞ்சியெல்லாம் பார்த்தா முழுசுன்னு இருக்குது. ஆமா. ஆனா வீரபாக வீட்டுக்கு என்ன வர 4 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுற இல்லையா? அதனால ஆமா. என் புருஷன் ஆனா அங்க நிறைய செஞ்சு போடுறாமா. எங்க? அங்கதான் எங்கங்க? சின்ன வீட்டுக்கு செட்டியாரே அழைச்சு குளத்துல பேச வேணாம். நேரடியா வாங்க. அங்க ஆ. சின்ன வீட்டுக்கு நிறைய செஞ்சு போடுறேன். நிறையா? இந்த முத்தமாங்கிற ஒரு பொண்ண ஆமா. சேர்த்து வச்சிருக்கிறேன். செட்டியோட பிள்ளை முத்தமா பிள்ளை. ஆமா. அந்த பிள்ளைய போய் நூல் வாங்க என் புருஷன் நல்லா வியாபாரம் பண்ணும். புரியாத இதா இருக்கிய. இன்னும் உனக்கு புரியல. ஆஹா. விவரம் இல்லாத புள்ள. ஏங்க என் சைடுல வச்சிருக்கிறேம்மா. சைடுல வச்சிருக்காங்க. ஆமா. வச்சிருக்கேன்னா என்ன? வச்சிருக்கிறதுனா என்னய்யா? தெரியாதா? அது என்னய்யா? அட அப்பப்ப அவசரத்துக்கு என்ன சேர்த்து வச்சுக்கிறது. சேர்த்துட்டு வச்சுக்கிறதா? ஆமா. சரி அவர் என்ன பண்றாரு என் புருஷன்? ஆ. உனக்கு போட வேண்டிய நகை நட்டு எல்லாம் அங்க வாங்கி கொடுத்துருக்காமா. அடியா தீ அப்படியா? ஆ. அவ எங்க இருக்கா? சரி இதெல்லாங்க பொண்ணு பிள்ளை நான் சண்டைக்கு போனதே இல்ல. முன்ன பின்ன சண்டைக்கு போனது இல்லையா? போனதே இல்ல. அப்போ உனக்கு சண்டைன்னு தெரியாதா? எனக்கு சண்டை தெரியவே தெரியாது. அதை சொல்லி கொடுக்கணுமா? என்னது? ஓ, சண்டை தெரியாது. வீட்டுல தாவடி பறக்கிறது. சண்டை சண்டை தெரியாது. சொல்லி கொடுக்கணுமா? ஆமா. ஆ? ஆ. நீ நேரா முத்தமா இருக்கிற இடத்த காட்டுறா. நீ இங்க இருந்து போற. சரி. அடிய சண்டாளி, அது எழுவட்ட முண்டை, அது 4 முண்டை. ஏய், யார் இருக்கிற? ஏய், யார் இங்க? எதுக்கு முட்டை? ஆ? முத்தமா உனக்கு அறிவு இருக்காயா? ஒரு செட்டியார் இருக்கு. அங்க இருந்து தெருவுல இங்க வந்து ஒரு சேர்க்கிறவளையே என்ன முட்டைங்கிற முட்டை முத்தம்மால முத்தம்மால கேட்கணும் இந்த மாதிரி. அப்படி கேட்கணும். என் குடியை கெடுத்த என் புருஷனை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படின்னு அங்க சொல்லணும். அப்படி சொல்லணும். அங்க அப்படி சொல்லணும். சரி, நீங்க போங்க. ஆ? நான் பார்த்துக்கிறேன். இப்படியே வா. நீங்க போங்க. சரி கால் ஆடுது. எல்லாமே ஆடுது. இன்னைக்கு ஆடுற ஆட்டத்தை நிப்பாட்டுறேன் நான். போங்க போங்க போங்க. எப்படி அவன் உள்ள அதிக பண்ணி சொல்றேன். அடியே நீ போல சப்படால கூப்பிடுறேன். வெடிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள விட்டேன். அடியே ரொம்ப சவுடா சங்கப்புல மகன் நினைப்போம். சத்தியா? என்ன நெஞ்சு கறி அடியே ஏங்க அப்படி ஏத்தி விடுறீங்க? இவ்வளவு நேரம் எனக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க, உள்ள வரல. அதனால ஏத்தி விடுறீங்களா? அடியே அடியேவா? நீங்க யாருங்க? நான் யாருன்னு இருக்கிறத உங்களை கொஞ்சம் குழப்பம் நான் யாரு உட்காந்து நாகரிகம்னா என்னது? தெரியாத நீங்க யாருங்க சொல்லுங்க. அடி அறிவு கட்டவளே, அடி துப்பு கட்டவளே, அடி தோரம் கட்டவளே, அடி புருஷ கொட்டாட்டி, ஏங்க புருஷ வப்பா. நீங்க தயவு செய்து ஒண்ணுகளுக்கு போயிட்டு வாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கும்பிடு. நீங்க ஏத்தி விடுறது
ஆ. எப்படி எப்படி ஆ. ஏங்க உனக்கா இருக்கிறீங்க நீங்க எல்லாம் உனக்கு எப்படி இருக்கு ஏங்க ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த போக முடியாதா? சரி அம்மா முத நீ யாருன்னே தெரியல இவ்வளவு பேசிட்டு இருக்கிற யாருமே தெரியலையா? ஆமா ஆமா இவரா அடியே நான் வீரமாக கொண்டாட்டி அழகா இருக்கீங்க. அழகாரியா ஆமா என்ன அண்டி போட என்ன அண்டி போடுறேன் அடியே என் புருஷன் போல கூட போட போட்டல அந்த பேருக்கு நீ யாரு கெட்டியா தருவேன் என் புருஷன் போல நீ சொல்ல இருக்கு அடியே என் குடிய கட்டுறத கோட்டாளி காங்க உனக்கு வேற வெத்தா இருக்கா சூடு இருக்கா அண்ணீனு கூப்பிட்டு வர கேக்குறாங்க ஐயோ ஏமா நீ அடிக்காம அவருக்கு தாண்டாது அவருக்கு ஒழுகுது வேர்த்து ஊத்திடும் வீட்டை வச்சு குத்து குத்துன்னு குத்தணும் ஏங்க கொட்டாட்டிய பாரு பப்பாட்டிய பாரு ஊர்ல சொல்லிருக்காங்க ஒண்ணு தெரியாம ஒரு மணிக்கு மட்டும் தாப்பா எப்படி சௌரியமா பாருங்க அவளை பாருங்க சௌரியமா கொண்டு போய் கீழே ஊட்டி வச்சுட்டேன் அடிய மாலை கட்டவல அடி சூடு கட்டவல அடி சோக கட்டவல சோத்துல பிளவுங்க ஏங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு போட்டோம் அந்த மண்டாட்டி எந்த இடத்துல விட்டு ஆமா எங்க அண்ணன் வீரவாக அண்ணி மரியாதையா பேசணும் அவர் அண்ணன் நான் தங்கச்சி தகாத வார்த்தை பேசுறீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க பொறுமையா ஏத்துக்கிட்டேன் அண்ணன் கொண்டாட்டி அண்ணிங்கிற இந்த 4 பிள்ளை எது என்ன ஆகும் என்ன ஆகும் அண்ணன் சொன்னாரு ஏமா அலங்காரி 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 பஜாரியா இருக்கு அப்படிதான் எங்க அண்ணன் வந்து குடும்பம் நடத்துறாரு. அலங்காரி அலங்காரி உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு உன் புருஷன் இந்த பிள்ளைய சேர்த்தேன் ஐயோ ஐயோ அடிக்காத அண்ணி, அண்ணி, 4 புள்ள பெத்த வயிறு எரிய கூடாது ஆ? நினைச்சது முடிஞ்சிருச்சு நினைச்சதை முடிச்சு வீரவாகிட்ட சொல்லிடணும் என்னன்னு ஏன்னா அது துரோகம் சொல்லாம இருக்கிறது அம்மா யாருக்கு எடுத்தாங்களோ வீரபாகு சித்தியாரே நல்லா இருக்கியா? வீரபாகு நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். சரி இப்ப என்ன வந்து வீரபாகு எப்படி போச்சு? நல்லா இருக்கு. வியாபாரம் பண்ணா ஏதோ நல்லாவே போச்சு. நீ வாங்கி கொடுத்த நூலில் சரி. லாபத்துல சம்பாதிச்சோம். சரி. இருந்தாலும் வீரபாகு இந்த முத்தம்மாவுக்கு முத்தம்மா இருக்கல முத்தம்மா ஆமா முத்தம்மாவுக்கு ஓ சம்சாரத்துக்கு சண்டை வந்ததுனால உன் சம்சாரத்தை அந்த முத்தம்மா பிள்ளை கல்லா சமைச்சிருச்சு வீரமாக கல்லா செமிச்சு விட்டாரா அப்படியா? தாயே பிராசக்தி அண்ணனுக்கு அண்ணனாகவும்
தங்கச்சிக்கு தங்கச்சியாகவோ புண்ணியம் அப்படி இருக்கிறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து விட்டேன் அம்மா தாயே. என்னுடைய மனைவி மக்களையும் பிள்ளைகளும் எல்லாம் செமித்து விட்டாய் அம்மா தாயே. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியவில்லையா அம்மா தாயே. அம்மா தாயே ஏட்டி ஏட்டி விட்டே சொல்லிவிட்டேன் கேட்டவரை காணோவரா இறைவா கூட்டி சென்ற இடமே என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் கல்லாக சிமித்து விட்டாய் அம்மா தாயே. ஆகையால் இப்பொழுது நான் முத்தம்மாளை பார்க்க வேண்டும். அந்த முத்தம்மாளை பார்க்க வேண்டும் தாயே. அந்த முத்தம்மா வீடு நாடினேன். நாடாளும் பத்தினி அம்மா தாயே. கூப்பிட்ட குரலுக்கு நீ ஓடி வந்து விட்டாய் அம்மா தாயே. அருள் புரிய வேண்டும் அம்மா தாயே. அருள் புரிய வேண்டும். என்னடா என்னுடைய தெய்வம் ஓடி வந்து என்னை காப்பாற்ற கதை கொண்டாய் அல்லவா? எங்கடா அவனுடைய தெய்வம்? உனக்கு நேரம் தெரியவில்லை வெண்டுடியாரே. என்னுடைய தெய்வம் கூப்பிட்டு உடனே ஓடி வரும். என்ன கூப்பிட்டால் ஓடி வரும் சாமி. ஓடி வருமா? ஓடி வரும். அப்படி ஓடி வந்ததை பார்த்து தெய்வம் என்று சொல்கிறாயா? தெய்வம் உன் கண்ணுக்கு தெரியவில்லை. அது தெய்வம் என்று சொல்கிறேன். தெரியவில்லை. பனி குளிரில் நடிக்க வந்தவர்களை பார்த்து தெய்வம் என்று முன்னாலே அவர் இது தெய்வம். யாராவது பிடிக்க மாட்டாங்க. நேரத்தில் இன்னொரு கடவுள் எப்படி வரும்? எப்படி வரும்? அப்படியானால் உனக்கு எப்படி தெரியுதோ அதை செய்யுங்க. ஓ வரும் என்று சொல்கிறாயா? அப்படி என்றால் உன்னை சும்மா விடக்கூடாது. அப்படியா? கருப்பு தோட்டி, கருப்பு தோட்டி, அதே வெங்காய தோட்டி. உனக்கு என்ன வேலை தெரியுமா? இவனை சும்மா விடக்கூடாதா? இவனை
பிள்ளையாது நாட்டுக்கு தோஷமில்லை, நாட்டுக்கு தோஷம்